இன்னைக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை முறையில வெண்டைக்காய் ஊனிக்கிறோங்க. அதுக்கு தான் களை வெட்டிட்டு இருக்கிறேங்க. ஆளுகளும் வந்துருக்குறாங்க, நாமளும் வெட்டுறோங்க. அது எப்படி வெட்டுறோம், என்ன ஏது பண்ணுறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. காடாக சாரணி ஏறி கிடக்குதுங்க. வெண்டை செடி இருக்கிறதே தெரியாது. பார்த்து பதனமாக தான் வெட்டணுங்க. இதே களைக்கொல்லி அடிக்கிறதா இருந்தால் 2 டேங்குங்க. ஒரு 10 நிமிஷத்து வேலையில் முடிஞ்சிருக்கு. நாம தான் இயற்கை விஷயத்தில் களைக்கொல்லி அடிக்க முடியாதுங்களே. அதனால தான் ஆளை கூப்பிட்டு களை வெட்டுறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆளை கூப்பிட்டு போட்டு நாமளும் வெட்டாது இருக்க முடியுமாங்க? ஆளுக்கு கொஞ்சம் வெட்டினதை சீக்கிரம் காடு மோயிங்க. வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான பதங்க. நீங்கள் இயற்கை விவசாயமோ செயற்கை விவசாயமோ முடிஞ்ச அளவு களை வெட்டினீங்கன்னா காடு நல்லா இலக்கமாகுங்க, வேரோட்டம் நல்லா இருக்கும், செடி நல்லா வளருங்க. வெண்டை விதை ஊனி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் இருக்குங்க. இப்போ வரைக்கும் ஒரு 1/2 லிட்டர் மீன் அமிலம் மட்டும்தான் கொடுத்துருக்குதுங்க. இது வேற எந்த காடு இல்லைங்க, நம்ம இயற்கை முறையில் மஞ்சள் போட்டிருந்தோம்லங்க, அந்த 25 சென்ட் காடு தாங்க. செடி பெருசாக பெருசாக பேன் அதிகமாக வருங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி வேட்டி ஏதாவது அடிக்கணுங்க. வேப்பனை கலந்து அடிக்கலான்ட்டு இருக்கிறேங்க. இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பூச்சி கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா வருமுன் காப்பதே சிறந்ததுங்க. அதனால பூச்சி வரக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சிட்டு இருந்தோம்னா பூச்சி வராமையே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. அடுத்த செடிக்கு என்ன இயற்கை உரம் கொடுக்குறோம், பூச்சி வெட்டி என்ன அடிக்கிறோம், எப்படி காய் பறிக்கிறோம், எவ்வளோ காய் பிடிக்குது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காத இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.